சுவாமி. நம்மளோட யாத்திரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சுவாமி. ஏன்னா நீங்கள் மாமுனிகள் சன்னதியில் உபன்யாசம் பண்ணி வச்சு அப்புறம் ஒரு சன்னதிக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் பிரசாதமாக கொடுத்து அப்புறமா எங்களை எதிராசரை அப்புறம் செல்ல பிள்ளையெல்லாம் சேவிக்க வச்சு எங்களை யாத்திரை கூட்டின்னு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுவாமி. அதனால தான் எனக்கு நம்மளோட யாத்திரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சுவாமி. அடியேன் ராமானுஜதாசி. यो नित्यम अच्युत पदाम्बुज रुक्म योमो हदस्तराणि करुणायमेने अस्मत् गुरोर् भगवद्दोष दयके सिन्धु रामानुजस्य चरणं चरणं प्रपत्ते. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. श्रीमते रामानुजाय नमः. சுவாமியோட இந்த யாத்திரை மேல்கோட்டைக்கு ஒரு பெரிய எல்லாருக்கும் உபயம் பண்ணியிருக்கார். நித்திய அனுசந்தானங்களை பற்றி அவர் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். புஷ்கரணியில் குளிக்கிறதுலேருந்து சந்தியாவந்தனம் பண்ணுறதுலேருந்து அடுத்தடுத்து என்ன காரியங்கள், பெருமாளுக்கு எப்படி ஆராதனை செய்யணும், இல்லை பெருமாளுக்கு ஆராதனை செய்யாதவெல்லாம் வேறு என்னென்ன சோஸ்திரங்கள்லாம் சொல்லலாம், ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம், எல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப நிதானமாக எல்லாருக்கும் புரியும்படி சொல்லி எல்லாருக்கும் அந்த அனுபவத்தை இது பண்ணினார். அண்டு கோவிலில் நம்ம ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் மேல்கோட்டையில் ஆராதனை பண்ணி எல்லாருக்கும் பெரிய உபயம் பண்ணினார். இது மாதிரி யாத்திரைகள் அடிக்கடி சுவாமி பண்ணணும். அண்டு இந்த ஃபஸ்ட்டு சத் சங்கத்தில் நிறைய பேரை நான் மீட் பண்ணினேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி புதுசாக நிறைய பேரை மீட் பண்ணினா அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு பகிர்ந்து கொண்டால் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட். இந்த மாதிரி ஒரு யாத்திரை எப்போதும் நடந்துகிட்டே இருக்கலாம். ஸோ ஏதாவது எனி கைண்ட் ஆஃப் எ ஹெல்ப் ரிக்வயர்ட் ஃப்ரம் மை சைட், ஐ ஆம் ரெடி டு ஹெல்ப். நான் பேசிக்கலி நிறைய கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் கோவிலில், சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சுவாமிக்கு எந்த விதமான ஹெல்ப் வேணும்னாலும் தயவுசெய்து யார் மூலமாகவும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை டு ஹெல்ப் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். தன்யா சுவாமி. அடியேன் நமஸ்காரம். சுவாமியோட இந்த யாத்திரை மேல்கோட்டை யாத்திரை போனது ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. வெறும் உபன்யாசமாக இல்லாமல் இந்த மாதிரி நம்ம டெய்லி நம்மளுக்கு வர டவுட்ஸ், நம்ம நித்திய அனுஷ்டானத்தில் என்னெல்லாம் டவுட்ஸ் வருமோ ஓரளவு தெரிஞ்சுட்டோங்க. சுவாமிகிட்டேருந்து ப்ராக்டிக்கலாக எல்லாமே பண்ணி காமிச்சார். அதில் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது இந்த ட்ரிப்பு. டெஃபினட்டாக இன்னும் நிறைய சில நித்திய அனுஷ்டானங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது. அன்றைக்கி டைம் இருக்குல்ல. எனிவே சுவாமிகிட்டேருந்து அப்புறமா வர ஆப்பர்ச்சுனிட்டியில் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. எத்தனையோ தடவை நம்ம கோவிலுக்கெலாம் போகிறோம், நம்மளாக போகிறோம். பட் இவர் கூட போனது சுவாமியோட போனது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்வா, இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது கோவிலை பற்றி. அந்த வைப்ஸே நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கூட சேர்ந்து போகிறதுன்றது ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு சன்னதிலையும் அவர் கூட பெருமாளை சேவிச்சது எல்லாமே நிஜமாக அது பெருமாள் அனுகிரகம், ஆச்சாரியன் பாக்கியம்தான். அவரோட நம்மளுக்கு கான்டாக்டில் இருக்கிறது நிஜமாகவே பெரிய அனுகிரகம் தான். இந்த மாதிரி எதனா ட்ரிப் இருந்தால் டெஃபினெட்லி ஐ வுட் லைக் டு ஜாயின். இட் வாஸ் அ வெரி யூஸ்ஃபுல் இந்த யாத்ரா. ரொம்பவே நல்லா இருந்தது. அவர் நித்திய அனுஷ்டானம் பற்றி சொன்னது, மிச்சம் எல்லாம் எப்படி இது பண்ணணும்னு ப்ராக்டிக்கலாகவே அவர் சொன்னது. அதே மாதிரி ஆராதனை எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிச்சது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. ரொம்ப இந்த மாதிரி பாக்கியம் பண்ணியிருக்கோம். இனிமேலும் இந்த மாதிரி எதான ஆர்கனைஸ் பண்ணார்னா டெஃபினட்டாக வில் லைக் டு ஜாயின். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடியேன் நமஸ்காரம். சுவாமியோட இந்த ஸ்பிரிச்சுவல் ரீட்ரீட் ப்ரோக்ராம் அடியேன் ஒரு பாக்கியம் கிடச்சிது போய் வர்றதுக்காக. இந்த ப்ரோக்ராமில் சுவாமி எப்படி நித்திய அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கணும், அந்த டெமோ எல்லாமே காமிச்சார் சுவாமி. ரொம்ப பெரிய பாக்கியம் அது எல்லாமே. அதே மாதிரி பெருமாள் தரிசனம் பெருமாள் தரிசனம் அவர் கூட்டின்னு போய் உள்ளே எல்லாம் காமிச்சார். ரொம்ப பெரிய பாக்கியமாக இருந்தது. அதோட அவர் சாரதி சுவாமியோட அந்த
சௌலபியம் என்ன சொல்கிறது, வந்த அத்தனை பேருக்கும் வந்து அவரோட கவனிப்புகளாகட்டும், இல்லை அவர் எல்லாரையும் பார்த்துட்ட அந்த ஒரு விதமும் மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது வந்து இன்னும் அவர் சுவாமியோட கைங்கரியமும் இன்னும் நிறைய தழைக்கணும். இதே மாதிரி அடிக்கடி நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்களுக்கெல்லாமும் அடியனுக்கு பாக்கியம் வந்து கிடைக்கணும். அடியன் நமஸ்காரம். நமஸ்காரம். அடியேன் ராமானுஜதாசி. இந்த ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட்டு மேல்கோட்டையில் நடந்தது. அது பெரிய அனுபவம், ரொம்ப பெரிய அனுபவம். அடியன்லாம் வந்து நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட்னு சுவாமியோட கூட டைரெக்டாக இருந்து அனுபவம் படுவோமான்னு இருந்தது. நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சது. நாங்கள் கொஸ்டின் கேட்கலன்னா கூட கேள்வி கேட்டவாழ்கிட்டேருந்து சுவாமி பதில் சொன்னது நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து நிஜமாகவே ஒரு பாக்கியம்தான். அடியனுக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே இப்போ தான் ஒன்றா கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து சுவாமியோட டைரெக்டாக இருந்து அவரோட டைரெக்டாக அவரோட உபன்யாசம் கேட்டு அவரோட கோவிலுக்கு போய் ஒவ்வொரு சந்நிதியாக பெருமாள் சந்நிதி, தாயார் சந்நிதி எல்லாம் அவரோட இருந்து அவர் பெருமாள் தாயாரெல்லாம் தரிசனம் பண்ணினது அது ரொம்ப பெரிய பாக்கியம், ரொம்ப பெரிய பாக்கியம். இதெல்லாம் கூட நம்மளுக்கு கிடைக்குமான்னு இப்போ நினச்சி பார்த்தா கூட ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு உபன்யாசத்தையும் நாங்கள் யூடியூப்பில் கேட்கறச்ச கூட பெருமாளை பற்றி உருகி சொல்கிறச்ச கூட அது அனுபவமே தனியாக இருக்குது. அதாவது ஒரு கடலுக்கு மீறின விஷயத்தை வந்து நம்மளால் ஒரு துளி தெரிஞ்சுக்க முடிகிற அளவுக்கு பாக்கியம் நம்மளுக்கு பெருமாள் கொடுத்துருக்காருனாக்கா அது வந்து சுவாமினால தான். ஸோ அதனால் ரொம்ப அனுபவம் வந்து ரொம்ப என்ன சொல்வா தெய்வீகமாக இருந்தது. அந்த மாதிரிலாம் அந்த ஒரு கேதரிங்கில் சத்சங்கத்தில் இருக்கிறது வந்து இருந்தே ஆகணும், அடிக்கடி இருந்தே ஆகணும். அதனால் எங்கள் அடியனோட பிரார்த்தனை என்னென்னா இந்த மாதிரி அடிக்கடி சுவாமி வந்து இந்த மாதிரி ஒரு ரிட்ரீட்டு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட்டுன்னு ஆர்கனைஸ் பண்ணால் எங்களுக்கு டைரெக்டாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதெல்லாம் நினச்சி பார்த்தா கூட வியப்பாக இருக்குது. நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு, அதுதான் திரும்பி நினைக்கிறதுக்கு வருது. எல்லா உபன்யாசம்லாம் யூடியூப்பில் கேட்டுட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அடியன். அதெல்லாம் அனுகிரகம் தான், வேறு ஒன்றும் சொல்லவே முடியாது. அதனால் எங்களை மாதிரி ஒரு தெரியாத வாழ்க்கை ஒரு கைப்பிடிச்சு அழிச்சுட்டு போகிற மாதிரி உங்களை மாதிரி ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து கிடைக்கணும், எங்களோட பாக்கியம். ஸோ இன்னும் மேலே நாங்களும் உங்கள்கிட்டேருந்து கற்றுக்கணுங்கிறது தான் அனுகிரகம், எங்களோட பாக்கியம். நன்றி. ஸ்ரீராமானுஜாய நமஹ. Adiyan Ramanujadatsan. It was very beautiful experience in Tirunarayanapuram Melkote Yatre with Sarathi Totadri Swami. It was immemorable experience. So we had bath at morning in Kalyani Pushkarini. So it was like from basic to advanced level we had the Anushtanams in Tirunarayanapuram there. Starting from the bath and later wearing to the clothes and how to wear the Tirman Kappa Anushtanam was very in depth we learnt there. So it was overall when we see that we come to know how to do Acharya Kainkaryam and Bhagavad Kainkaryam as well. So it is Adiyan learnt that Acharya Kainkaryam is very important in this yatram. So with this Adiyan will conclude my feedback. Adiyan Ramanujadasan. Adiyan Namaskaram. சுவாமியோட இந்த யாத்திரை நமக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. சுவாமி காலம்புரையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பெருமாளுக்கு திருவாராதனம் மற்ற அனுஷ்டானங்கள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப நன்னா பண்ணி காமிச்சார். பெருமாள் சேவையும் ரொம்ப நன்னா பண்ணி வச்சார். அதோட பெருமாளோட ராமானுஜர்
மற்றும் தாயார் எல்லாரோட சேவையும் ரொம்ப நல்லா பண்ணி வச்சார். அதோட நம்மளையும் ரொம்ப நல்லா கவனித்து எல்லாம் இது பண்ணினார். அதனால் ரொம்ப அனுபவமாக இருந்தது. இந்த மாதிரி நிறையா யாத்திரையில் நான் கலந்துக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். Hi, myself Mohan Ram from Bangalore. I joined with Saradi Swami for the Melkot Yatra called as a spiritual retreat. It was a wonderful experience with Swami and we were able to learn the daily Anushtanams right from Snanam till Thiruvaradhanam. And also we got the opportunity to hear Upanyasam from Swami, which is very helpful for the daily routine. It will be a very good memory in my lifetime and also I will be eagerly waiting for the next Yatra. Thank you. தன்யோஸ்மி சுவாமி, உங்கள் கிருபை உங்கள் ஆசீர்வாதத்தால் எங்களுக்கு அமோகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் என்ற பெயரில் போன ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஒரு பிராப்தம் கிடைச்சது. உங்களோட இருந்து சில அனுபவங்கள், நித்தியானுசந்தானம், பெருமாளுக்கு எப்படி நம்ம நைவேத்தியம் பண்ணுறது, ஆராதனை எப்படி பண்ணுறது, இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. உங்கள் காலக்ஷேபம், உங்களோட உங்கள் சங்கத்தில் இருந்ததே அது ஒரு பெரிய எங்களுக்கு கொடுப்பினை. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்கணும். அதுவும் மேல்கோட்டை உங்களோட செல்வநாராயணனை விசிட் பண்ணினது அதோ பாக்கியம். அவரை பக்கத்தில் நின்று தாயார் சந்நிதி, ராமானுஜர் சந்நிதி, இதெல்லாம் உங்களோட கூட இருந்து அந்த அனுபவம் இருந்ததே. கோஷ்டியோட மற்ற பக்தார்களோட சேர்ந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது பாருங்கோ. அதுக்கு ரொம்ப ரொம்ப தன்யவாதம். எங்களுக்கு சொல்கிற விதமே எத்தனை சொன்னாலும் அது ரொம்ப என்ன சொல்லுவா லெஸ் தான். ப்ளீஸ் அக்செப்ட் மை தேங்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு ரிட்ரீட்டு, இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சர்லேயும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தன்யோஸ்மி. அடியேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வாரும் பெருமானாச்சிய திருவடிகளே சரணம், ஆச்சாரிய திருவடிகளே சரணம். சென்ற மாதம் ஜூலை 28 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ யுவே சாரதி சுவாமி தலைமையில் ஒரு 35-40 ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு நாள் யாத்திரையாக மேல்கோட்டை சென்றிருந்தோம். சுவாமி அவர்கள் அந்த யாத்திரைக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது எப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஒன் டே யாத்ரா ப்ரோக்ராமுடைய ஒரு குறிக்கோள், அதாவது கோல் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு எடுத்துனோன்னா ஒரு நாள் முழுவதும் அனைவரும் பெருமான் சன்னதியிலே கூடியிருந்து அன்று முழுவதும் அவரை பற்றி அனுபவித்து கொண்டு, மேலும் ஸ்ரீ வைஷ்ணவத்திற்கு ஒரு அடிப்படையாக விளங்கக்கூடிய 2 விஷயங்கள், ஒன்று கைங்கரியம், இன்னொன்று அனுஷ்டானம். இதில் அனுஷ்டானம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைஞ்சிருந்தது. இந்த அனுஷ்டானத்தை ப்ராக்டிக்கலாக எப்படி நாம் நடைமுறை வாழ்க்கையில் அன்றைய நாள் தொடங்கி முழுவதுமாக என்ன சின்ன சின்ன விஷயங்களை அனுஷ்டான ரீதியாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி என்னெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி நம்ம ப்ராக்டிஸில் கொண்டு வரணும் அப்படின்றத தான் அந்த ப்ரோக்ராமுடைய கோலாக இருந்தது. உதாரணமாக எடுத்துனோம் அப்படின்னா கார்த்தால தீர்த்தாமாடுறதுலேருந்து தொடங்கி அன்றைய அனுஷ்டானங்களை பூர்த்தி பண்ணி திருவாராதனை எப்படி கிரமமாக செய்யணும், அதுக்கப்புறம் பிரசாதங்கள் எப்படி எடுத்துக்கணும், பிரசாதங்களுடைய தாத்பரியம், இதெல்லாம் அன்றைய நாள் முழுவதும் அறிந்து கொண்டு ரொம்பவும் அருமையாக இருந்தது. சுவாமியினுடைய கேள்வி பதில் மற்றும் ஒரு சின்ன உபன்யாசமும் அதனுடன் இதெல்லாம் சேர்ந்து அன்றைய தினம் ஒரு மிகவும் அருமையான அனுபவமாக நிறைந்திருந்தது அப்படின்னு எடுத்து இது போல் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம குழாம் மூலம் ஏற்பாடு பண்ணி அனுஷ்டானங்களை முதல்ல நன்கு கற்றுக்கொண்டு அந்த அனுஷ்டானத்தை கொண்டு கைங்கரியத்தில் ஈடுபட்டு எம்பெருமான் திருவடிகளை அடைவதே நமக்கு குறிக்கோளாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் விஷயமாக அமைஞ்சிருந்தது. ஸ்ரீ உவே சாரதி சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு அன்று கூடியிருந்த அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களுக்கும் பல்லாண்டு அடியே தாசன்.
we feel to leave. But we will again gather together and have more such yatras. We will be announcing about our upcoming yatras in our koil.org. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். To learn such valuable information about our Sri Vaishnava Sampradaya, please download KOYIL, KOYIL app from Google Play Store or Apple App Store. Our website is koyil.org, KOYIL.org.